ஹலோ காய்ஸ், இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. பேரு ஜான். சின்னதாக ஒரு மொபைல் சர்வீஸ் பண்ணுற கடை வச்சிருக்கான். இவனுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை. ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான். தங்கச்சி மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். திடீர்னு உன் தங்கச்சி உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் டாக்டர் சொன்னார், உன் தங்கச்சி ஹார்ட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. 1 இயரில் ஆப்ரேஷன் பண்ணால் உன் தங்கச்சியை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆப்ரேஷன் பண்ண 1,00,000 யுவான் தேவைப்படுது. 1,00,000 யுவானுங்கிறது உனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட். தங்கச்சியை காப்பாற்றணுங்கிறதுக்காக ராப்பகலாக ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படி கஷ்டப்பட்டு உன்னால் கொஞ்சம் கூட காசு சேர்த்து வைக்க முடியல. வர்ற எல்லா காசு தங்கச்சியோட மெடிக்கல் செலவுக்கே போகுது. அப்போ தான் இவன் ஃப்ரெண்டு உனக்கு ஒரு ஐடியா தர்றான். இந்த மாதிரி ஷிப்பில் பழைய ஃபோன் நிறையா வருது, அதை மொத்தமாக வாங்கி ரீசேல் பண்ணினா உனக்கு பணம் நிறைய கிடைக்கும்னு. அதை நம்பி இவனும் பேங்க்கில் லோன் வாங்கி எல்லா ஃபோனையும் அவனே எடுத்து ரீசேல் பண்ண ஆரம்பிக்கான். இவனோட கெட்ட நேரம் பழைய ஃபோனை இனிமேல் மார்க்கெட்டில் விற்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் போட்டாங்க. இவ்வளோ ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிட்டு இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் இவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஃபோன் ஒர்க் ஆகிற எல்லா பார்ட்ஸையும் எடுத்து அந்த கம்பெனிக்கே அனுப்பினா இவனுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அடுத்த நாளே அந்த ஃபோன் கம்பெனி ஓனரை பார்த்து டீல் பேசலான்னு போகிறான். இந்த டீல் பேசலாம், எனக்கு இப்போ டைம் இல்லை, முக்கியமான மீட்டிங் இருக்குது, அடுத்த மாதமாக பார்த்துக்கலான்னு அப்படின்னு இவனை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாரு. 1 மாதம் இவனால் வெயிட் பண்ண முடியாதுங்கனால அவர் கார் பின்னாடியே போகிறான். அவர் போகிற ட்ரெயின்லேயே டிக்கெட் எடுத்து அடிச்சு பிடிச்சி அவரை மீட் பண்ணுறான். இவன் இந்த அளவு கஷ்டப்படுறத பார்த்து இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. ஓகே, ஃபோனில் இருக்க எல்லா பார்ட்ஸையும் சேஃபாக கழட்டி கொடுத்து காசு வாங்கி அதுக்கு முன்னாடி 1 பைசா தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவனுக்கும் வேறு வழியில் ஓகேன்னு தான் சொல்லி ஆகும். ஆனால் 3 மாதத்தில் இவ்வளோ ஃபோனையும் ஒரே ஆளை கழட்டி பார்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியாதுன்னு கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு யாராக வராங்களோ அவங்களெல்லாம் எடுத்து வேலையை ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு சம்பளம் தரணுங்கிறதுக்காக பில்டிங் க்ளீன் பண்ணுற வேலைக்கு போகிறான். வர்ற எல்லா காசும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னே ஆயிடுது. இவனால் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியல. அதனால் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் தங்கச்சியை கூப்பிட்டு வேலை செய்கிற கம்பெனிலே தங்குறாங்க. இவன் படுற கஷ்டத்தை பார்த்து இவங்ககிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாம் இனிமேல் எங்களுக்கு சம்பளமே வேண்டாம், ராப்பகலாக வேலை செஞ்சு சீக்கிரமே இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துடலாம், தங்கச்சிக்கு ஆப்ரேஷனும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இவன் கண்ணே கலங்கிடுச்சு. அந்த கம்பெனி ஓனர் சொன்ன டைமுக்கு முன்னாடியே இவங்க இந்த ப்ராஜெக்டையும் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த கம்பெனி ஓனரும் சொன்ன மாதிரியே காசு கொடுத்தாரு. இருந்தாலும் இவன் தங்கச்சி ஆப்ரேஷன் காசு பத்தலாம். அப்புறம் அந்த கம்பெனி ஓனரே இவங்ககிட்ட ஒர்க் பார்த்துட்டு சூப்பராக ஒர்க் பண்ணுறப்பா 10 லட்சம் யுவானுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு, எடுத்து பண்ணுறேன்னு கேட்குறா. இவனும் சந்தோஷமாக பண்ணுறேங்கிறான். 5 லட்சம் யுவான் அட்வான்ஸாகவே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவன் தங்கச்சியோட ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சு கூட இருந்து எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் நல்ல சம்பளம் கொடுத்து அவன் கூடயே வச்சுக்கிட்டு அவன் கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணிட்டான்.